அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இது என்ன மாதம்? ஏப்ரல் மாதம். மே ஜூனில் தான் நாம் என்ன பண்ணுவோம்? வெயில் தாக்கத்தால் கஷ்டப்படுவோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஏப்ரலுக்கு முன்னாலேயே மார்ச் மாதத்துலேயே வந்துடுச்சு ஏப்ரல். இது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 39 சென்டிகிரேட், 40 சென்டிகிரேடு. இதில் பார்த்திங்கன்னா 110, 120 இது மாதிரி கொதி நிலையை தாண்டி ஆவியாகி கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழலிலே வெப்பத்தின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இப்போ இந்த வெப்பத்தினால், அதிகபட்சமான இந்த வெப்பத்தினால் என்ன பிரச்சனை உடல் ஏற்படும்னா, நீர் இழப்பு நோய் ஏற்படும். டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறது. நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா ஒரு நீர் சக்தி மிகுந்த அளவு உடைய ஒன்று. 75% நீர் சக்தி தான் இருக்கும். மிச்செல்லாம் தான் என்னது? திடசக்தியாக இருக்கும். அப்போ அந்த நீர் சக்தி ஏன் அந்த அளவுக்கு இருக்குதுன்னா, உடல் எவ்வளவு வெயில் வந்தாலும் எவ்வளவு சூடு இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த நீர் சக்தி நம்ம உடலில் இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஆன்மா, நம்முடைய எண்ணம், செயல், நரம்பு எல்லாமே சிறப்பாக செயல்படும். இல்லைன்னா செயல்படாது. அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய உடலில் இருந்து அதிக நீர் வெளியேறுவது இந்த டீஹைட்ரேஷன் என்ற ஒரு நோய் நமக்கு ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம். ஏன் அதிக நீர், எப்படி இந்த அதிக நீர் வெளியேறுகிறதுனா, சுகர் இருக்கிறவங்களுக்கு யூரின் நிறைய போகும் ஒன்று, அல்லது வியர்வையாக நிறைய வேர்த்து கொட்டும், அதனால் போகும். இன்னொரு வகை என்ன? வயிற்றுப்போக்கு ஏற்படும். இரைப்பை குடலில் பிரச்சனை ஏற்படும். அடுத்து வாந்தியின் மூலமாக இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் மூலமாக உடலினுடைய நீர் குறைவதற்கு காரணமாக அமைகிறது. ஸோ இப்போ இந்த நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா என்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா நாக்கு வறண்டு போகும், வாய் வறண்டு போகும், உடல் சோர்வடைந்து போகும், தலைவலி, தலை சுற்றல் இருக்கும், சிறுநீர் குறைந்து போகும். அது ரொம்ப திக்காக, ஹீட்டாக, எரிச்சலாக, கடுகடுத்து போகும். உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்கும். தசை வலி, உடம்பெல்லாம் தசை வலி இருக்கும். இதய துடிப்பு அதிகமாகும். அடுத்து கிட்னி ஃபெயிலியர், கிட்னி பாதிப்புக்கு உள்ளாகும். இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இதனுடைய டேஞ்சரஸ் என்ன அப்படின்னா, நம்ம கிட்னி பாதிப்பும், உடல் மயக்கம் விழுந்து விடுவதும், அதுதான் அடிவானது. இப்போ இதை சரி செய்வது எப்படி? இப்போ இதை சரி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல தண்ணீரை அதிகம் பருக வேண்டும். தண்ணீர் நிறைய பருகணும். உணவுகளில் இந்த காரம், புளிப்பு, மிளகாய், தாகம் எடுக்கிற உணவுகள் இதையெல்லாம் தவிர்க்கணும். நீர் ஆகாரமாக அதிகபட்சம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்து கார்பனேட்டட் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, சோடாஸ், இதெல்லாம் கூடாது. பாட்டில் ஐட்டம்ஸ், ட்ரிங்க்ஸு,
என்னென்னமோ வந்திருக்கு, கோக்கு அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ அப்போ அதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். என்ன அப்படின்னா அப்புறம் வேறு என்ன தான் சார் சாப்பிட்றது? பழச்சாறுகள் நிறைய எடுங்க, இளநீர் எடுங்கள், நெல்லிக்காய் ஜூஸ் எடுங்க, இது மாதிரி கரும்பு ஜூஸு சாப்பிட்லாம், மோர் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய நம்ம இயற்கையான இருக்கக்கூடிய பழச்சாறுகளை நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய நீர் சத்தை காப்பாற்றும். அதற்கு அடுத்து நம்முடைய பணி நேரம் எப்படி இருக்கணும்? காலைல 6லேருந்து 10 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. சாயங்காலம் 5:30லேருந்து 8-9 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. மிச்சம் இந்த இடைப்பட்ட காலத்தை நிழலில் உங்களை இருத்தி வைத்து கொள்ளுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. இப்படி உங்களை என்ன பண்ணிக்கிட்டே அப்டேட் பண்ணிக்கணும். அப்பொழுது தான் இந்த டீஹைட்ரேஷன்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இரண்டாவது, இந்த டீஹைட்ரேஷன்னால் என்னென்ன பிரச்சனையினால் வந்தது, வயிற்றுப்போக்குனால் வந்ததா, வாந்தியினால் வந்ததா அப்படிங்கிறத பார்த்து அந்த நோயை சரி செய்து கொள்ள வேண்டும். அது முக்கியம். அந்த நோயை சரி செய்து கொள்ள வேண்டும். ஃபுட் பாய்சனால் வரலாம், புரியுதுங்களா? அதனால் இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் ஹோமியோபதியில் டாக்டர்ஸ் அணுகுனீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதை தடுப்பதற்குரிய மருந்துகள் இருக்குது. பிரயோனியா, பெல்ரோனா, ஆர்சனிக் ஆல்பம், கோகுலஸ்ஸு போன்ற போராக்ஸு, பல்செட்டிலா போன்ற பல மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் என்பதனை கூறி, இந்த வெயில் காலம் அடுத்த ஜூன் மாதம் முடியும் வரை, மழைக்காலம் தொடரும் வரை பாதுகாப்பாக இருங்கள், உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தாரும் சரி, உங்கள் நண்பர்களும் சரி நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.